செய்தித் தலைப்பு: மெரினா கடற்கரை வணிக வளாகம் அல்ல, மாநகராட்சிக்கு உயர் நீதிமன்றம் கடும் கண்டனம். வணக்கம். உலக புகழ்பெற்ற சென்னை மெரினா கடற்கரையை அழகுபடுத்துவது தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மெரினாவை வணிக வளாகமாக மாற்றாதீர்கள் என எச்சரித்த நீதிபதிகள் அங்குள்ள கடைகளின் எண்ணிக்கையை அதிரடியாக குறைக்க உத்தரவிட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்கள் இதோ. ஆம், மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு இன்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநகராட்சி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட திட்ட வரைபடத்தில் கடைகளின் எண்ணிக்கை 1066ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மெரினா கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மைகள் மற்றும் ஃபேன்சி கடைகள் என ஒட்டுமொத்தமாக 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்தனர். கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் ஏதேனும் புதிய முறையை பின்பற்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளார்களா? நிச்சயமாக. கடைகளை ஒதுக்கீடு செய்வதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து குழுக்கள் முறையில், அதாவது லாட்டரி சிஸ்டம் மூலமாக மட்டுமே கடைகளை ஒதுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்தியாவிலேயே மெரினாவில்தான் அதிகப்படியான கடைகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மெரினாவை வணிக வளாகமாக மாற்ற வேண்டாம் என மாநகராட்சிக்கு அறிவுறுத்தினர். கேரளாவின் கோவளம் கடற்கரை வெளிநாட்டில் உள்ளது போல் தூய்மையாக இருப்பதை உதாரணம் காட்டிய நீதிபதிகள் மெரினா அதுபோன்று இல்லையே என தங்கள் வருத்தத்தை பதிவு செய்தனர். தமிழக அரசுக்கு ஏதேனும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளதா? அடுத்த கட்ட விசாரணை எப்போது? மெரினாவின் ஒரு பகுதி நீலக்கொடி சான்றிதழ் பெற்றதற்காக தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மெரினா முழுவதையும் அந்த தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்பதே நீதிமன்றத்தின் நோக்கமாக உள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மெரினா கடற்கரையின் முகப்பொலிவை மீட்டெடுக்கும் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது.